மேஷம் ஜூலை 13 முதல் 19 வரை வாரராசி பலன். இந்த வாரம் வாழ்க்கையில நல்ல ஓட்டம் தொடங்க போயுது. தனஸ்தானத்தில சுக்கிரன் ஆட்சி இருப்பதால் பணவரவுகள் சீராகவும் அதிகமாகவும் வரும். சிலர் ஆடம்பர பொருட்கள் வாங்கும் சூழ்நிலை உருவாகும். இருப்பது போதுமானது என்பதை நினைவில் வைத்துக்கொண்டு செலவுகளில் கட்டுப்பாடு தேவைப்படும். முக்கியமாக மற்றவர விஷயங்களில் தலையிடும் போதோ ஆலோசனை தரும் போதோ மிகவும் அளவோடு நடந்து கொள்ள வேண்டும். இல்லையெனில் யாராவது தவறாக எடுத்துக்கொள்ளக்கூடும். சிலருக்கு இவ்வாரம் உல்லாச பயண திட்டங்கள் அமைந்துவிடும். வெளியூருக்கு செல்வதற்கான வாய்ப்பு வேலை சம்பந்தப்பட்டு அல்லது குடும்ப சுற்றுலா என 2 வழியிலும் அமையக்கூடும். கடந்த வாரங்களில் மெதுவாக நடந்த வேலைகள் இப்போது வேகமடையும். தொழில் வியாபாரத்தில் புதிய ஆர்டர்கள் வருவதற்கான தடை நீங்கும். எதிர்பார்த்த வருமான வாய்ப்புகள் முன்னேறும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சிலர் மேலதிக பொறுப்புகள் கிடைக்கும். அது உங்கள் திறமையை நிரூபிக்கவும் மேலதிக நன்மை பெறவும் உதவியாக இருக்கும். சிலருக்கு மேலதிகாரிகள் அனுசரணையாக இருப்பார்கள். தொழிலில் இருந்த மெத்தன நிலை இப்போது மாற்றமடையும். விரைவான முடிவுகளும் செயல்பாடுகளும் பலனளிக்கும். குடும்பத்தில் மன நிம்மதியாகவும் நெருக்கமாகவும் செல்கிறது. கணவன் மனைவிக்கிடையே இருந்த சின்ன சின்ன மனக்கசப்புகள் தீரும். பாசமும் புரிதலும் அதிகரிக்கும். பெற்றோர்கள் மற்றும் பிள்ளைகள் சார்ந்த பிரச்சனைகளும் சற்று சீராகும். பெண்களுக்கு இந்த வாரம் வெற்றியும் செல்வமும் கூடி சேரும். குறிப்பாக பணியாற்றும் பெண்களுக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு போன்ற நன்மைகள் ஏற்படும். கலைத்துறையினர் நல்ல பரிசு ரெக்கக்னிஷன் கிடைக்கும். உங்கள் வசீகர வார்த்தைகள், நகைச்சுவை, திறமை இவை மூலம் பிறருக்கு ஈர்ப்பாக இருப்பீர்கள். அரசியல் துறையினருக்கு இது நல்ல காலம். உங்கள் முயற்சிகளுக்கு எதிராக இருந்தவர்கள் மெதுவாக விலகிக் கொள்வார்கள். உங்கள் வேலைகளில் தடையின்றி முன்னேற்றம் காணலாம். மாணவர்களுக்கு சற்று கவலைக்கேடான வாரம். குறிப்பாக பாடங்கள் புரிந்து கொள்வதில் சிரமம், தேர்வுகளை பற்றிய பதட்டம் இவை ஏற்படலாம். ஆனால் தவிர்க்காமல் படிப்பை தொடர்ந்து முயற்சி செய்தால் அந்த நிலையிலிருந்து சீக்கிரமே மீள முடியும். முழுக்க பார்த்தால் இந்த வாரம் உங்கள் முயற்சிக்கு நியாயமான பலன் கிடைக்க தொடங்கும். நம்பிக்கையுடன் பொறுமையுடன் செயல்பட்டால் நல்ல பயன்கள் காத்திருக்கின்றன.